ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் pharma in தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4, அதாவது pharmaceutical ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3ல் இருக்கிற யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு காம்பவுண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரிடின். பைரிடின்றது 6 மெம்பர்டு ரிங். யூனிட் 3லாம் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்டு ரிங்காக இருக்கும். பட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்டு ரிங். இதில் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்டு அன்சாச்சுரேட்டட், 6 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், அன்சாச்சுரேட்டட், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குது. கண்டைனிங் 1 நைட்ரஜன் ஆட்டம், ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் அட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பைரிடின். அன்சாச்சுரேட்டட் 6 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வித் 1 நைட்ரஜன் ஆட்டம், அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரிடின். மேக்ஸிமம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின், நிக்கோட்டினிக் ஆசிட், நிக்கோட்டின் அண்ட் தென் கோல் தார், இந்த 4 நேச்சுரலி ஆக்யூரிங் ப்ராடக்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது போக ஆல்கலாய்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பைரிடின் காம்பவுண்ட், இந்த 6 மெம்பர்டு ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ். ஸோ சிந்தசிஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 சிந்தசிஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன சிந்தசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அசிட்டலின், ஃப்ரம் பைரோல், ஹேண்ட்ஸ் சிந்தசிஸ், ஃப்ரம் ஃபிகோலின்ஸ் அண்ட் தென் 5th பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெட்ராஹைட்ரோ பர்ஃபியூரல் ஆல்கஹால். ஸோ இந்த 5ல் இருந்தும் நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடினை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி சிந்தசிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மெத்தடாக. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அசிட்டலின். அசிட்டலின்னா ஒன்றும் இல்லை, ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அசிட்டலின் CH, ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ இதுதான் வந்து அசிட்டலின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டலின் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அது கூட ஹைட்ரஜன் சைனைடு HCN எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின் வந்து கிடைக்கும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் இங்கே எழுத மறந்துட்டேன், எழுதிக்கோங்க. ஹாட் ரெட் டியூப் அசிட்டலினும் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சைனைடு எடுத்து ரெட் ஹாட் டியூப்பில் வச்சு நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிந்தசிஸ். ரெண்டாவது சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பைரோல். பைரோல்ன்றது 5 மெம்பர்டு காம்பவுண்ட் கண்டைனிங் நைட்ரஜன் ஆட்டம். சேம் 5 மெம்பர்டு ரிங், சேம் நைட்ரஜன் ஆட்டம் வச்சுருக்கும், பட் 5 மெம்பர்டு ரிங்காக இருக்கும். ஸோ பைரோல் கூட நம்ம வந்து மெத்திலின் குளோரைடு CH3 தான் மெத்தில்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஹெச்சை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து Cl குரூப் சேர்த்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலின் குளோரைடு எடுத்துட்டு அது கூட வந்து சோடியம் ஈத்தாக்சைடு C2H5OH. ஸோ இது வந்து 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்னென்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பைரோல் ப்ளஸ் மெத்திலின் டை ஆக்சைடு ப்ளஸ் சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ இந்த 3ஐயும் எடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின். இந்த 5 மெம்பர்டு ரிங் கன்வெர்டட் இன்ட்டு 6 மெம்பர்டு ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெத்திலின் குளோரைடு வந்து இந்த குளோரைடும் இதில் இருக்கிற ஈத்தாக்சைடு சோடியம் ஈத்தாக்சைடில் இருக்கிற Naவும் சேர்ந்து 2 NaCl மாறிடும். ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, ஸோ 2 சோடியம் அண்ட் தென் Cl2, ஸோ அதனால் வந்து 2 NaCl மாறிடும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த C2H5OH இது வந்து Na போனதுக்கப்புறம் அங்கே ஒரு H ஜாயிண்ட் ஆகி 2 மாலிகூல்ஸ் ஆஃப் C2H5OH அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ எத்தில் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின் ப்ளஸ் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. இதுதான் என்ன சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பைரோலேருந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிந்தசிஸ். என்ன சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹேண்ட்ஸ் சிந்தசிஸ். ஸோ இந்த சிந்தசிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டோஅசிட்டிக் எஸ்டர். ஸோ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டோஅசிட்டிக் எஸ்டர் எடுத்துக்கிறோம்.
ஸோ அசிட்டோஅசிட்டிக் எஸ்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசிட்டிக் ஆசிடுக்குள்ள ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா CH3COOH. இதுதான் வந்து அசிட்டிக் ஆசிடுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OH வந்து எடுத்து விட்டுறோம். ஒரு OH வந்து எடுத்து விட்டுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3CO இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ CH3CO இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து இன்னொரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் C2 ஒரு எஸ்டர்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 O இருக்கும். ஸோ இங்கே ஒரு O இருக்குது, இங்கே ஒரு O இருக்குங்களா. ஸோ அதுதான் இப்படி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H5O C டபுள் பாண்ட் O CH2. அதுக்கப்புறம் இந்த CH2லேருந்து ஒரு பாண்டு கீழே இழுத்து அசிட்டிக் ஆசிடுக்குள்ளே பாதி ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. CCH3 C டபுள் பாண்ட் O. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அசிட்டோஅசிட்டிக் எஸ்டருக்குள்ள ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ அது கூட நம்ம வந்து அசிட்டால்டிஹைடை வந்து ரியாக்ட் பண்ணுறோம் CH3CHO. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே போய் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்லேயும் சிக்ஸ்த்து பொசிஷன்லேயும் வந்து ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருக்கும். CH3 சைக்ளிசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த அசிட்டோஅசிட்டிக் எஸ்டரும் அண்ட் தென் அசிட்டால்டிஹைடும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிசேஷன் ஃபார்ம் ஆகி செகண்ட் பொசிஷன்லேயும் சிக்ஸ்த்து பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருக்கும். அண்ட் தென் தேர்ட் பொசிஷன்லேயும் ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் ஒரு கார்பாக்சிலேட் குரூப் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ செகண்ட் பொசிஷன் சிக்ஸ்த்து பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப்பும் ஃபிஃப்த்து பொசிஷன் அண்ட் தென் தேர்ட் பொசிஷனில் ஒரு கார்பாக்சிலேட் குரூப்பும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H2O ரிமூவ் ஆகும்போது கிடைக்கிற சைக்ளிசேஷன் ப்ராடக்ட். ஸோ அந்த சைக்ளிசேஷன் ப்ராடக்ட் கூட நம்ம மறுபடியும் NH3 ஆட் பண்ணும்போது, அதாவது நைட்ரிக் ஆசிட் HNO3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த H பாண்ட் வந்து உள்ளே வந்துடுது. ஏன்னா பைரிடின்னும் போது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தானே. ஸோ இந்த H வந்து உள்ளே வந்துடுது. மற்ற மாலிகுல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. மெத்தில் கார்பாக்சிலேட் குரூப் எல்லாமே அப்படியே அதே இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த H மட்டும் உள்ளே வந்துடுது பாருங்கள். ஸோ அதனால் வந்து பாண்ட் வேரியேஷன் ஆகுது. அண்ட் தென் நம்ம கால்சியம் ஆக்சைடு வச்சு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், எப்போயுமே பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு வச்சு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், லிபரேஷன் ஆகும். அப்போ இந்த கார்பாக்சிலேட் குரூப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். இந்த மெத்தில் குரூப் மட்டும் அதே இடத்துல அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது செகண்ட் பொசிஷன் அண்ட் தென் சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்கிற டைமெத்தில் குரூப் அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் பைரிடின் ரிங் 6 நம்பர் ரிங் இருக்கிறதுனால இதை வந்து பைரிடின்னு சொல்கிறாங்க. ஸோ எது மட்டும் வெளியே போகுது அப்படின்னா இந்த கார்பாக்சிலேட் குரூப் மட்டும் CO2 வெளியே போயிடுது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஹேண்ட்ஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அசிட்டோஅசிட்டிக் எஸ்டர் கூட அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் ஆகும்போது சைக்ளிசேஷன் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் நம்ம நைட்ரிக் ஆசிட் போடும்போது இந்த H வந்து உள்ளே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் கால்சியம் ஆக்சைடு வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டீகார்பாக்சிலேஷன் மூலயமா இந்த CO2 வெளியே போகி 5ன்னு போட்டிருக்கேன். சிக்ஸ்த்து பொசிஷன் 2,6 டைமெத்தில் பைரிடின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சிந்தசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபிகோலின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிகோலின் எடுத்துக்கிறோம். அதாவது பீட்டா பொசிஷனில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் பீட்டா ஃபிகோலின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் K2Cr2O7 இதை ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் வெளியே போய் ஆசிட் குரூப் வந்து அட்டாச் ஆகிக்குது.
அட்டாச் ஆகிருக்குதுங்களா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா-ஃபிகோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டா-ஃபிகோலின் இஸ் கன்வெர்டட் இன்டு பீட்டா-ஃபிகோலினிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ மறுபடியும் நம்ம கால்சியம் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த COOH வந்து CO2வாக வெளியே போயிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின் கிடச்சிரும். அவ்வளோதான். இது ஒரு ஈஸியான ரியாக்ஷன் ஃப்ரம் பிகோலின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சிந்தசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெட்ராஹைட்ரோ பர்ஃப்யூரல் காம்பவுண்ட். என்னடா பேரே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சி பயப்படாதீங்க, அது ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். ஃப்ரம் டெட்ராஹைட்ரோ பர்ஃப்யூரல் காம்பவுண்ட். பர்ஃப்யூரல் காம்பவுண்ட்னால் ஒன்றும் இல்லை, இந்த 5 மெம்பர் ரிங்கில் வந்து ஒரு ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரோ பர்ஃப்யூரல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ C2OH. ஸோ இது கூட நம்ம அமோனியாவை ரியாக்ட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Al2O3. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த CH2OH வந்து வெளியே போயிடுது வாட்டராக. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இன்னொரு பாண்டு வந்து கீழே ஃபார்ம் ஆகி 5 மெம்பர்டு ரிங் இஸ் கன்வெர்டட் இன்டு 6 மெம்பர்டு ரிங் பைரிடின் அண்ட் தென் liberation of 2 H2O molecules. அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். ஸோ டெட்ராஹைட்ரோபர்ஃப்யூரல் ஆல்கஹால் ப்ளஸ் அமோனியா இன் presence of Al2O3 which gives pyridine and 2 H2O. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஃப்ரம் டெட்ராஹைட்ரோபர்ஃப்யூரல் ஆல்கஹால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் 10 மார்க்கோ 5 மார்க்லேயோ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அழகாக அந்த காம்பவுண்ட் பற்றி கொஞ்சம் அதோட இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு அண்ட் தென் அதை எப்படி சிந்தசிஸ் பண்ணுறோன்னு ஒரு 5 மெத்தட் இல்லை 4 மெத்தட் எழுதிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதோட அரோமேட்டிசிட்டி பேசிசிட்டி இதை எழுதிட்டு அண்ட் தென் அதோடைய ரியாக்ஷன், அது எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் இருக்குது, எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் அண்ட் தென் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எழுதுங்க. அப்புறம் யூசஸ், அழகாக 4 யூசஸ் எழுதுங்க. அவ்வளோதான். இது மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அரோமேட்டிசிட்டி. ஸோ பைரிடின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 மெம்பர்டு ரிங், உங்களுக்கே தெரியும். ஸோ 6 மெம்பர்டு ரிங்கில் ஒரு நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு வித் லோன் பேர், அது போக அன்சாச்சுரேட்டட். ஸோ இதில் வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஹக்கிள்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது 4n + 2π எலக்ட்ரான்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பைரிடின் வந்து பேசிக் இன் நேச்சரில் தான் இருக்குது. பட் பைரிடின் வந்து மோர் பேசிக் தென் பைரோலை காட்டிலும் பைரோல்ன்றது 5 மெம்பர்டு ரிங் contain நைட்ரஜன். பட் பைரிடின் வந்து 6 மெம்பர்டு ரிங். containing nitrogen. So pyridine is more basic than பைரோலை காட்டிலும் பைரிடின் வந்து அதிகமாக பேசிக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைரிடின் வந்து அலிஃபேட்டிக் அமைனையும் இமிடசோலையும் காட்டிலும் லெஸ் பேசிக்னு சொல்கிறாங்க. அலிஃபேட்டிக் அமைன் கூட கம்பேர் பண்ணும்போது பைரிடின் வந்து கம்மியான பேசிசிட்டி தான் உடையது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ எழுதிக்கோங்க பேசிக் கேரக்டரில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் தென் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடினில் தேர்ட் பொசிஷன் எது வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஸோ இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்போ எங்கே நடக்கும்? அட் தேர்ட் பொசிஷன். இந்த பொசிஷனில் தான் நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் குரூப் வந்து மேக்ஸிமம் அட்டாச்ட் அட் தேர்ட் பொசிஷன் பிகாஸ் இட் இஸ் த எலக்ட்ரான் ரிச் சைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு நைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பைரிடின் ப்ளஸ் ஸ்ட்ராங் நைட்ரிக் மிக்சர் எடுத்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் H2SO4, பைரிடின் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் which gives 3 நைட்ரோ, தேர்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிறனால 3 நைட்ரோ பைரிடின். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஹலோஜனேஷனில் பைரிடின் கூட 2 மாலிகுல்ஸ் ஆஃப் புரோமைடு, அதாவது புரோமைடு வந்து நம்ம கொடுக்குறோம். 1 மாலிகுல்ஸ் ஆஃப் புரோமைடு வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ எங்கே அட்டாச் ஆகுனாலும் தேர்ட் பொசிஷனில் தான் அட்டாச் ஆகும் 3 புரோமோ பைரிடின். ஸோ அவ்வளோதான் ஹாலோஜனேஷனாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஹாலோஜன் குரூப்ஸ் Br2, Cl2, I. ஸோ இதெல்லாம் ஹாலோஜன். இந்த ஹாலோஜனை நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் பைரிடின் கூட, அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட். பட் அசிட்டைலேஷன் மட்டும் நாட் பாசிபிள் இன் பைரிடினில் வந்து அசிட்டைலேஷன் நம்மளால் பண்ண முடியாது, அது வந்து நாட் பாசிபிள். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஹாலோஜனேஷன் இந்த 3 எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் பாசிபிள். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பைரிடினில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபோனேஷன். பைரிடின் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அப்போ தேர்ட் பொசிஷனில் வந்து HSO3 வந்து ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பைரிடின் 3 சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சல்ஃபோனேஷனில் கிடைக்கிற ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் K2Cr2O7 ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு பைரிடினை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போகிறோன்ட்டு. அதுதான் இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பைரிடின் கூட நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் தான் ஒன்றும் இல்லை, C6H5COOH. ஸோ இதுதான் வந்து பென்சோயிக் ஆசிட். இந்த சீல் டபுள் பாண்ட் O போட்டிங்கன்னா அதுதான் வந்து பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைரிடின் ப்ளஸ் பென்சோயிக் ஆசிட் which gives இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே வந்து O அட்டாச் ஆகிக்குதுங்க. ஸோ அது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னால மேலே மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிடின் N ஆக்சைடு. ஸோ நம்மளுக்கு அது கிடைக்கும். ப்ளஸ் இந்த O தான் போயிடுச்சிங்களா இங்கே, அப்போ இந்த O இங்கே இல்லை, அப்போ C6H5OH இந்த பென்சோயிக் ஆசிட் அப்படியே இங்கே வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஸோ பைரிடின் ப்ளஸ் பென்சோயிக் ஆசிட் which gives பைரிடின் N ஆக்சைடு ப்ளஸ் பென்சோயிக் ஆசிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். தென் ரிடக்ஷன்னா எப்பயுமே காமன் தான். பைரிடின் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் போட்டு நம்ம ரிடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்ரிடின் கிடைக்கும். பைப்ரிடின்னா ஒன்றும் இல்லை, சேம் 6 நம்பர்டு ரிங் தான், பட் இட் இஸ் சேச்சுரேட்டட். இதில் இருக்கிற டபுள் பாண்ட் எதுவும் இருக்காது, இட் ஹாவ் சிங்கிள் பாண்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்ரிடின். ஸோ ரிடக்ஷன் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ரிடக்ஷனும் முடிஞ்சது. லாஸ்ட்டாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெடிஷனல் யூசஸ்னு பார்த்தீங்கன்னா 4 யூஸ் இருக்குது. விட்டமின் டேப்லெட்ஸில் நைசின் அப்படின்றதுல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டி டியூபர்குலர் ஏஜென்ட், அதாவது இது டியூபர்குலோசிஸ் வர தடுக்கிற மருந்துலலாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய என்னதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோனியாசிடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் லக்ஸேட்டிவ்னா என்னது, கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ லக்ஸேட்டிவில் விஸ்காய்டல் அப்படின்ற ஏஜென்ட் மூலிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஆன்டி-HIV ஏஜென்ட் அண்ட் தென் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட். இதில் எல்லாத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிஷனல் யூஸ். இந்த 6 மெம்பர்டு ரிங் அதாவது பைரிடின், இன்றைக்கி நம்ம பைரிடின் தானே பார்த்தோம். ஸோ பைரிடின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பைரிடின். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.